சேஷார்யவம் ஜகனசோதிரிபூரம் சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரிய பராத்யவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தம் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே ஈழாதுங்கஸ்தனீரவிஜே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதகா சித்தவத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சர்ஜனிகளிதம் யாவலாத் பித்யபூதே புராதஸ்யை நம இதமிதம் பூயகேவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்றி பன்னிதிருப்பாவை பல்வதியம் மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மால பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லும் சூடிக் கொடுத்து கொடியே தொல்பாவை பாடிகளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விமாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனைக்கே நேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்தையார் செந்திரையின்றி அங்கப்பரல் கொண்ட வார்த்தை அணிபுதுவை ஐந்தவலா கந்தரியில் கத்தருகிறான் கோதிசன்னான் செங்கத்தமிழ் மாலை முப்பெருந்தப்பாமே இங்கிப் பெரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறரெம்பாவாய். சாத்தவர பாசனம், சாத்தவர இரண்டாவது பாசனம் பலஸ்துதி சொல்கிறது. இந்த பாசனம் செல்வர்களுக்கு, திருப்பாவை செல்வர்களுக்கு எங்கும் திருவருள் பெற்று எல்லா இடத்திலையும் அருள் பெற்று இன்புறுவ சந்தோஷப்படுவ அப்படின்னு பாதபூரணத்தால் எம்பாவாய் முடிக்கிறார். யாரை பாடுகிறது அப்படின்னா வங்கக்கடல் கடைந்த மாதவனை, எம்பெருமான் கடல் கடைந்தான். எதுக்காக? பிரயோஜனாந்தரபரதான தேவதைகளுக்கும் ராட்சகர்களுக்கும் அமிர்தத்தை கொடுக்க. அது வியாஜம். ஆனா எம்பெருமான் என்ன பெற்றான்? சமுத்திரத்துக்குள்ளே நிறைய பேர் வர, அதில் லக்ஷ்மியும் ஒத்து வர, ருகுபுத்திரி. அந்த லக்ஷ்மி படையத்துக்காக கடல் கடைந்தான் அப்படி என்று வைவான். வங்கக்கடல் கடைந்த மாதவனை மாயாயாதவகா மாதவகான்னு ஸ்ரீயத்பதி பேர். சோ எம்பெருமான சந்தோஷத்துக்காக கடல் கடைந்தானா இல்லை இந்த இதர தேவதைகளுக்காக, என் தேவகத்தில் நட்சத்திரக்காக கடல் கடைந்தானா? எம்பெருமான் லக்ஷ்மி அடையத்துக்காக கடல் கடைந்தான் என்று சொல்றவன். காரணம் என்னன்னா, தேவதைகளுக்கு லாபமா எம்பெருமானுக்கு லாபமான? எம்பெருமானுக்குத்தான் லாபம் அப்படின்னா சரி. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் யாரு? ஸ்ரீயப்பதி. கேசவன் யாரு? கண்ணன். கேசவஹா, கேசவ சப்த நிர்வச்சனம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இங்க என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஈசனானவன் கேசவன். யார் யாருக்கு? பிரம்ம சிவனுக்கு ரெண்டு பேருக்கும் கேசவஹா, கேசவனை. அன்னவிரானே, அன்னவிரான் என்ன பண்ணான்? விண்ணவர் அமுதுனா அமுதுண்ட பெருமானேன் பாசனம். இது எதிலே? இந்த திருவிண்ணகர் பாசனத்துக்குள்ளே விண்ணவர்களுக்கு அமுதுண்ணி வைத்தான், இவன் பெண்ணவதுண்டான் அப்படின்னு ஒரு பாசனம் இருக்கு. ஆகிய வங்கக்கடல் கடை எந்திரம் இதுக்காக அப்படின்னு பெருமாளுடைய சந்தோஷத்துக்காக சொல்கிறார். தனக்கேயாக எனக்குள்ள மீதே எனக்கே கண்ணனை யாங்கொழி சிறப்பின் ஒரு பாசனம். இப்போ எம்பெருமான் தனக்காக கடல் கடைந்தானே தவா தேவர்கள் கடையில் எப்படி இருந்தார்? இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள். திங்கள் திருமுகத்துச் செய்தையார், இது பாடினவர் யாரு அப்படின்னா, திங்கள் திருமுகத்துச் செய்தையார் அண்டாள் கோஷ்டியார். இழை ஆவரணம் ஷே இடையர் அநேக ஆவரணங்கள்.
என் ஆவரணம் எங்கன்னு வந்துட்டு இப்ப திருப்பாய் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணா, தோல் விலையே தோடே சிவைப்பூவே பாடகமே என்கிற பெண்களும் யாமடைவோன் அப்படின்னா இன்னொருவான் கொடுத்தான் இவ தரிச்சுட்டு ஆகையினாலே யார் அப்படி இருந்தா இழை ஆபரணம் சேதை அலங்காரமான ஆபரணங்கள் சென்று இடையின்றி என்ன பண்ணா இவா காத்தாடை எழுந்திருந்து சத்தாடை பிண்டு வந்து ரெங்கிஷ்ட பிண்டு வந்து ஆச்சாரியால் இழப்பிண்டு வந்து பரிவாரத்தை எழுப்பிண்டு வந்து வாசல் காப்பான் கோயில் காப்பான் நப்பிண்டு விராட்டி எழுப்பி அவளும் இந்த விரத்தியை சேர்ந்துட்டு வந்து கணிவதாக எழுப்பி இப்படி நடந்து வரணும், நடைய பார்க்கணும் என்று சொல்லி பார்த்த உடனே மங்களாசாசனம் பண்ணி அது கொண்டா இது கொண்டா அவங்க வந்து கேட்டு வாயின் திருப்ப முடிஞ்சு ஆகையினாலே சென்று இறைஞ்சி அங்கு எங்கே ஆய்ப்பாடியிலே பறைகொண்ட வார்த்தை பறைவாங்கினார்கள். எங்கன்னு சொல்றா, காத்தியாயனி விரதத்துக்காக கௌரி பண்ணின்று அதை அனுகரணம் பண்ணி ஆய்ப்பாடிய அவா பண்ணா. ஆண்டாள் எங்க ஸ்ரீவில்ஹத்தில் அனுகரணம் பண்ணி இருந்தவன். சோ அவ அனுஷ்டித்து பண்ணா, இவ அனுகரணம் பண்ணி பண்ணா அப்படின்னு. அனுகரணம் அப்படின்னு காப்பி, அதிஷ்டித்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தது. என்ன பண்ணா, அங்கை பரகுண்டா ரெண்டு பேரையும் வாங்குறான். பொருத்தாரியக்கோஸ்கரம் ஒரு ஐஸ்வர்யம், இவாளுக்கு கண்ணன் கைங்கரியமே ஐஸ்வர்யம். இண்டத்திரியம் பெற்று பரகொண்ட ஆற்றை அடிபுதுவை பைங்கபலா தெந்தரியில் பெற்றவேனான் கோதை சொன்னா. புதுவை என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ மாடர்ன் இதுல புதுவை எப்படின்னா இந்த பாண்டிச்சேரிக்கு புதுவைன்னு பேர். இப்போ ஆனா பழைக்காலத்துக்குள்ள புதுவை என்ன ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பேரு. புதுவையில என்ன பண்ண ஆண்டாள் அனுகரித்து அடுபெருங்கோயிலானையே கண்ணபிரானாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனமாகவும் நினைத்து நோன்பு நோத்தார்கள். அந்த மாதிரி அடிபுதுவை ஐங்குவரத்தண்டரியில் பெற்றர்கிறான் கோதேஷன்னா. செங்கத்தமிழ் மாலை, செங்கத்தமிழ் ரொம்பவும் மனத்துக்கு செவ்கினை செஞ்சல் மாதிரி மனத்துக்கிணையான பாடத்துக்கு இந்த பாட்டு நிறைய பாட்டெல்லாம் பாட்டு கேசட் எல்லாம் போடுறேன். எந்த கோவில்கள்லயும் இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை நிறைய கேட்கிறோம். செங்கத்தமிழ் மாலை முப்பெரும் தப்பாமே. ஒரு ஹாரம் பண்ண எல்லாத்துலயும் முத்திருக்கு. ஒரு வித்து போயிட்டாலும் ஹாரம் போயிடுறது நல்லா இருக்குதுல்ல. அது போல அத்த சரியா கட்டி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பாதிசிரமம் தப்பாமே. இங்கு இவ்விடத்தில் அங்கு சொல்லியிருந்தது இப்ப இங்கு சொல்றது என்ன பண்ணலாம், பரிசுரைப்பா. இது வந்து பாடல்களுக்கு நம்ம பேர் பெற்றவாடு பெற்றங்களை ஈரண்டு மால் வரை தோல் கண்டன் திருமுகத்தில் செல்வ திருமால் பகவானுக்கு பாடுன்னா சந்தோஷமாகுமா. 2 தோல் இருந்து 4 தோல் ஆயிடுவான். எந்த மாதிரி எப்படின்னா அரகிச்சே 4 தோழர் பிறந்தானா. அந்த தேவிக்கு அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு, அப்பா உபசம்மர சர்வாத்மன்னே 4 தோல் காட்ட வேண்டாம், கம்சன் வந்து புடிந்து போயிடலாம் அப்படி. சரி மாத்திர தேவோ பவா அப்படின்னு சரி அம்மா 2 தோல் பண்ணிவிடலாம். ஆகியனாலே சந்தோஷப்படுத்தினவர்களுக்கு 4 தோளாம், இதராளுக்கு 2 தோளாம். சந்தோஷப்படுத்துறவாள் யாரு? இந்த ஆயுதர். ஆகையினால 2 தோல் 4 தோல் நடக்கலாம். 2 மால் வரை 2 2+2. சரி, மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எம்பெருமான் என்னப்பட்டு சிவந்த கண்ணு சிவந்த அவரும் அழகான திருமுக மண்டலம். அதுதான் செல்வம். எம்பெருமானுக்கு சிவந்தகன்.
ஏன் சிவந்த கண் அப்படின்னா பிராட்டி திருவிடம்பு சிவந்திருக்கான், எம்பெருமான் திருவிடம்பு கருத்திருக்கான். ஏந்தா அப்படின்னா பிராட்டி கண்ணில் இருக்கும்படியான கருப்பு பார்த்து பார்த்து எம்பெருமான் கருப்பாயிட்டானா. பிராட்டி இப்படி உடம்புல இருக்கிற சிவப்பு பார்த்து எம்பெருமான் சிறந்த கண்ணாயிட்டான். ஆகினா அப்படின்னு வியாக்கியாதாக்கள் எழுதுறான். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் திருமால் ஸ்ரீயப்பத்தி திருவுக்கு மால் போல் இருப்பவன் வியாமோகத்தை உண்டு பண்ணவன். திருமால் தெருவுக்கும் மால் போல் இருப்பவன், திருவிஷயத்தில் தானும் மால் போல் இருப்பவன். சோ உபயமும் அறிய வேண்டிய வியாக்கியானத்தில் இருக்கு. திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று, எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னா எங்க சொன்னாலும் திருப்பாவை எல்லா இடத்தையும் சொல்லுறான். காரணம் என்னன்னா சாமான் எல்லாருக்கும் தெரியும் திருப்பாவை. திருப்பாவை தெரியாதவாட இல்லை. திருப்பாவை அறியாதவன் ஒரு காரியத்துக்கும் உபயோகம் இல்லைன்ட்டு வரும். அதுக்கு ஒரு பழமொழி வேற இருக்குது, எத்தையும் அறியாம அப்படின்னு. திருமாலை அறியாதவன் ஒன்னும் அறியான் அருமறை வந்திருக்கு. அந்த மாதிரி திருப்பா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் சந்தோஷப்படுவரை என்கிறார். சோ இதுலயும் அங்கும் எங்கும் எங்கும் எழுதுவது. அங்க பாடினது இங்க பாடினால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு எல்லாம் அப்படின்னு சந்தோஷப்படலாம் சொல்லி முடிக்கிறார். சோ எந்த விஷயம் இதுல திருப்பாவை பாடினால் மனத்தினால் வாயினால் மனத்தினால் சிந்திக்க ஓய்வதையும் ஒருதர்வானந்திரம் தீயனில் தூஷாகும் பூர்வாகங்கள் உத்தராகங்கள் எல்லாம் போகும்படியிலே மேல போகலாம். எனக்கு உபதராவிருத்த லட்சணமான மோட்சத்தை அடையறதுக்காக திருப்பாவை சொன்னா அதிலேயே சகலம் இருக்கு. திருப்பாவை என்றால் என்ன? மோட்ச சாஸ்திரம். என்ன மோட்சம்? மேலுபவத்துக்கு ஒரு திருப்பாவை சொன்னாலே போரும். ஆகையினாலே இந்த 30 நாளும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்பவர்கள் சொல்லி வருகிறார். தஸ்மின் தான் எதிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லுவர்கள் தான் வந்தே குரு பரம்பராம்